ஹாய் ஹலோ அசோக். இன்றைக்கி டே 4. இன்றைக்கும் இதை ஸ்டார்ட் பண்ண நல்ல வேலையாக ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி டே 3யோடு ஸ்டாப் ஆகிருமோன்னு ஒரு ஒரு பயம் இருந்துச்சு. இன்றைக்கி நேரம் கிடைக்காதுன்னு ஆக்சுவலாக நான் கிளம்புறமே நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நல்ல வேலையாக இதை செய்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி டே 4ல் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் மழை, ஊரில் கொஞ்சம் மழை இருந்துச்சா, மழையினால் கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி என்ன என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, காலம்பரை எந்திரிச்சு அந்த வரப்பு ஓரமாக போயிட்டு இருந்தேன். அப்போ அது ஒரு தென்னங்கன்று வந்துட்டு ஒரு தென்னங்கன்று வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இப்போ மழை காலத்தில் நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு போய் பார்க்க போனேன். அது வந்துட்டு பட்டு போச்சு. அதாவது அது பிழைக்கலை. என்ன ரீசன்னா, அதை பராமரிப்பு சரியாக பண்ணலை. அதாவது இன்றைக்கி காலையிலேயே எனக்கு தோணுது அதுதான், நம்ம எதையுமே பராமரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம இழந்துருவோம். அதாவது நம்ம செடியாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை முறையாக பராமரிக்கலை அப்படின்னா அது தற்சார்பு அடைகிற நிலை வரைக்குமாவது நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பராமரிச்சாகணும். ஏன்னா அது நம்ம இல்லைன்னா அதை நம்ம காப்பாற்றுறது கஷ்டங்கிறது எனக்கு இன்றைக்கி காலையிலேயே புரிஞ்சிச்சு. அதை தான் இன்றைக்கி நானும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம அதை பராமரிக்கலை, ஒரு செடியோ நம்ம விருப்பப்படுறது எதையோ ஒன்று பராமரிக்கலை அப்படி இல்லைன்னா அதை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம். அதுபோல் தான் நம்மளுடைய உடல்லையும். நான் இன்றைக்கி அந்த செடியை பார்த்ததுக்கப்புறம் தான் கிளம்புற எழும்பி அந்த செடியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மளுடைய உடலையும் நம்ம பராமரிக்கலைன்னா அதோடைய அந்த பவரை நம்ம இழந்துருவோம் உடம்பில். அதாவது நம்ம முறையாக நம்ம உடம்பை பராமரித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். நார்மலாக உடலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப ஆக்டிவாக இருப்போமா? ஆனால் நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்கும். அதனால் நாமளே எதாவது பராமரிப்பு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அசோக். அதனால் நம்ம உடம்பை முக்கியமாக பராமரிப்பு பண்ணணும். அதாவது நம்ம அதை முறையாக பார்த்துக்கிறணும். சரியான நேரத்துக்கான அதுக்கு என்ன தேவையோ நம்ம கண்டிப்பாக நேசிக்கணும். அது ரொம்பவே முக்கியம் இல்லை. நம்ம கண்டிப்பாக நேசிக்கணும். நாமளே நேசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முறையான நேரத்தில் காலம்பரை நேரமாக எழும்புறது, ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது டயத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும். பிறகு முறையாக பார்த்துக்கிறணும். நம்ம உடம்பை நம்ம முறையாக பார்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நமக்குள்ளே இருக்க அந்த ஹியூமன் பவரை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம். நமக்குள்ளே இந்த நம்ம நிலை மாறி ஒரு மாதிரி தடுமாறி போகிறதுக்கான காரணங்கள்லாம் இதுதான். நம்ம அதை முறையாக பராமரிக்காது தான். நம்ம வந்துட்டு முறையாக பராமரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அந்த டிசிஷன் மேக்கிங்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு அதாவது நான் வழக்கத்தை விட கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது நமக்கே தெரியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பராமரிக்கணும் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி புரிஞ்சுது. ஸோ இதுதானா ஆனால் இதுதான் மாறல். இதுதானே ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது. இதை வளவளன்னு பேசிகிட்டே போனால் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த வரப்பில் போயிட்டுருக்கும்போது தான் அந்த தென்னங்கன்றை பார்த்தல. அது போலவே எறும்புங்களை பார்த்தேன். எறும்புங்களை பற்றி ஒரு ஆச்சரியம் வந்ததுனால நிறையா வலைத்தளங்கள்லாம் தேடி பார்த்தேன். அதை பற்றின நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லா மதத்தோடைய நூல்லையுமே இந்த எறும்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே ஆச்சரியம். அதாவது நம்ம புனித நூல்கள்னு எதை எடுத்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எல்லாத்துலேயுமே பாருங்கள், எறும்போட அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த சுறுசுறுப்பு அதில் கோட் பண்ணியிருக்காங்க. எல்லா மத நூல்களையுமே கோட் பண்ணியிருக்காங்க. எறும்பு வந்துட்டு மழை வரலை, இப்போ இன்றைக்கி அந்த சமயத்துக்கு மழை வராதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. டக்குன்னு அதோட அந்த தானியங்களை எடுத்து அந்த மிதமான அந்த வெயிலில் உலர வச்சுட்டு இருந்துச்சுங்க. அதாவது எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணுதுங்க போல இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு குடோனில் தானியங்களை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த தானியங்கள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம திரும்ப எடுத்து பார்க்கலாம்னா இப்போ நான் வந்துட்டு இயல்பாகவே பார்த்துருக்கேன். இப்போ சிமெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 10 டேஸுக்கு ஒரு தடவை அதை இடம் மாற்றி வைப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி, அதாவது பெரட்டி போட்டு வைக்கிறது.
இல்லைனா அது அப்படி கட்டி பிடிச்சி போயிடும். தானியங்களும் அது போல் தான். நம்ம அதை இடமாற்றம் செய்யலை, முறையாக பராமரிக்கலை அப்படின்னா அது வந்துட்டு அது அதோடைய சத்துக்கள் குறைஞ்சிரும் போல இருக்குது. ப்ளஸ் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி அது பூரணமெல்லாம் பிடிச்சி போயிடுது. அதனால் நான் என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த எறும்புகள் போல் நாமளே நமக்கு உண்டானதை நம்ம சரியாக நம்மளும் முறையாக வந்துட்டு ரொட்டீனாக சில வேலைகளை பண்ணித்தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. சிலதான் அப்படி தான் இருக்குது. இப்போ அன்றைக்கி நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தரோட இன்டர்வியூவில் அவர் சொன்னார், ஒரு புக்கில் போட்டுருந்ததாக சொன்னார், நம்ம இப்போ கிழக்கில் பயணம் போகணுன்னா கிழக்கில் போயிட்டு தான் இருக்குது, கிழக்கு நோக்கி தான் போகணும். மேற்கில் போனால் என்றைக்குமே நம்ம கிழக்க நோக்கி நம்ம பயணத்தை அடையவே முடியாது. ஸோ நம்ம பயணம் கிழக்கு நோக்கி இருக்குன்னா நம்ம கிழக்கு நோக்கி தான் போகணும். அதை விட்டுட்டு நம்ம மேற்கு நோக்கி போயிட்டு இருந்தோம்னா நம்ம பயணத்தை என்றைக்கு நம்ம ரீச் பண்ணுறது, நம்மளோட இலக்கை என்றைக்கு நம்ம அடையிறது அப்படிங்கிற மாதிரி அது அவர் கோட் சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மை தானே. நம்ம எங்கே போகணுமோ, நான் சேலம் போகணும்னா சேலத்துக்கான பஸ் ஏறி சேலத்துக்கான வழியில் போகணும். அதை விட்டுட்டு நான் மேட்டருக்கு பஸ் ஏறிட்டேன்னா எப்படி? மேட்டருக்கு தானே போவேன். எப்போ நான் சேலத்துக்கு போகிறது? என் இலக்கை நானே தள்ளி போடுறதாயிரும்ல. அது போல் தான் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பண்ணும்போது தான் நம்ம இலக்கை அடைய வேண்டியதுக்கு தூரமாகுது, நாட்கள் தள்ளி போகுது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும்னா வேறு வழியே இல்லை. நம்மளோட எல்லாத்தையும் நேரம் ஒதுக்கி அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு மாற்று வழி எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் என்னுடைய அந்த சின்ன அனுபவத்தில் பார்த்தா இதுக்கான ஒரு சில விஷயங்களுக்கு மாற்று வழியே கிடையாது. இதை பண்ணணுன்னா இதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணணுன்னா இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா முறையாக நீ பாஸ் ஆகணும்னா படித்து எக்ஸாம் எழுதி எல்லோரும் போல் நீ எழுதி நீ பாஸ் ஆக தான் வேணும். அதை விட்டுட்டு அதை ஒரு ட்ரீமில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. அதை பாஸ் ஆகணுங்கிற விஷயத்த ட்ரீமில் வச்சுட்டு படிக்கணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது நம்ம பாஸ் ஆகணும்னு ட்ரீமில் நினச்சிட்டு படிக்க வேண்டிய அந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. படித்தா தான் பாஸ் ஆக முடியுங்கிறது தான் உண்மைங்கிறது எனக்கு. அது போல் தான் நம்ம ஒரு சில விஷயங்களை அதுக்கு வந்துட்டு மாற்றே கிடையாது. கிழக்குனா கிழக்கு தான். அந்த மேற்கில் போய் அதை கிழக்காக மாற்றணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதுதான் இன்றைக்கி நான் என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சேன். ப்ளஸ் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு மேலே பார்த்திங்களா ஒரு நிதி தெரியுதில்ல, அதுதான் நான் சின்ன வயசில் கட்டின ட்ரீ ஹவுஸ். அப்போல்லாம் இந்த சின்ன இந்த டிஸ்னி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு அதில் நான் கட்டின ட்ரீ ஹவுஸ். அந்த ட்ரீ ஹவுஸுக்கு கீழேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், அது மேலே நல்ல இடம் இருக்குது. நம்ம போய் மேலே படுத்துக்கலாம், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, மழை காலத்தினால ஈரமாக இருக்குன்ட்டு நான் அங்கே போகிறதில்ல. ட்ரீ ஹவுஸ் நல்லாயிருக்கும். அந்த ட்ரீ ஹவுஸுக்கு அடியில் தான் நான் வந்துட்டு அமர்ந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த நாள் எனக்கு ரொம்ப பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நாளுடைய முடிவுக்கு நான் இன்னும் வரல. இந்த நாளுடைய என்ன சொல்கிறது, இந்த நாளில் நான் பயணிச்சிட்ருக்கேன். இந்த நாள் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கும் ரொம்ப ஆர்வமாகவும் சில கடமைகளாலும் கட்டாயப்படுத்தி தான் சில விஷயங்களை செய்கிறோம். ஆனால் அது நாளடைவில் அது நமக்கே ஆர்வம் அடைகிறதா, அது நம்மளைய மேன்மைப்படுத்துகிறதா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதான் நான் சொன்னேன்ல, நம்ம சிலதெல்லாம் பண்ணால் அதுக்கு வேறு மாற்றே இல்லைல்ல. தினம் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது நம்மளாக இறங்கி பண்ணால் தானே முடியும். அதுக்கு மாற்று வேறு எதுவும் இல்லை. இதுக்கு மாற்ற நான் என்ன பண்ண முடியும்? வேறு ஒருத்தவங்களுடைய வீடியோ எடுத்து நான் பண்ண மாதிரி தினமும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தால் அது எப்படி சாத்தியமாகாதுல்ல. நல்லா காற்று நல்லா அடிக்குது. அதனால தான் நான் பேசுகிறது ஆல்ரெடி மெதுவாக கேட்கும். இதில் காற்று வேறு அடிக்கிறதுனால சுத்தமாக கேட்குதா என்னங்கிறதே தெரியல. சொல்லி தான் நம்ம பண்ணணுங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு சில மாற்றுகள்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குங்கும் போது நான் சின்ன வயசில் எக்ஸாமில் கூட நான் வந்துட்டு ஆப்ஷன் இல்லைன்னா இப்போ 4 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அது 4ல் ஏதோ ஒன்று தான் அக்யூரேட்டான அந்த ஆன்சராக இருக்கும். ஆனால் 3 தப்பு தானே. அந்த 3 தப்பானது தான் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டானது எது நமக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. தெரியலனா நம்ம தப்பானதை செலக்ட் பண்ண அதிகவே வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலதுக்கெல்லாம் ஆப்ஷன் தேடிக்கிட்டு இருக்கிறத விட ஆப்ஷன் வச்சிக்காமல் இதுதான் அப்படிங்கிற அந்த அக்யூரசிக்கு நம்ம வந்துடணுங்கிறதான் நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் ஆப்ஷன் வச்சுட்டு இருந்தால் நம்மளே குழப்பிக்கிறோம். நம்மளே குழப்பம் அடைஞ்சு தப்பானதை தேர்ந்தெடுக்கிற நிலைமைக்கு போயிடும். அதனால் நம்ம ஆப்ஷனை விட்டுட்டு அக்யூரசிக்கு போயிடணும். இதுதான் ஃபிக்ஸ்டு. சிலதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இதுதான் பதில். இதை தாண்டி இன்னொரு பதில் இருக்குன்னா அது ஆப்ஷனில் தான் போய் முடியும். ஸோ ஆப்ஷனில் போய் முடியும் போது நம்ம அது குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை அக்யூரஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம், அக்யூரஸியாக இருந்துட்டோம், அக்யூரஸியாக ஃபாலோ பண்ணுறோன்னா பிரச்சனையே இல்லைல்ல. ஆப்ஷன் நமக்கு தேவையில்லைல்ல. எத்தனை ஆப்ஷன் வந்தாலும் நம்ம குழம்பி போக மாட்டோம். நமக்கு தான் தெரியுமே இதுதான் இதுக்கு பதில் அப்படிங்கும்போது அந்த பதிலில் சரியாக நம்ம விடையளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஸோ அதனால தான் இதை மையமாக வச்சு என்ன நான் சொல்ல வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது விளக்கமாக பேச பேச இன்னும் வளன்னு போயிட்டுருக்குமே தவிர என்ன. ஓகே, தென் வழக்கம் போல் இன்றைக்கி கொஞ்சம் தொடர்ச்சியாக பேசுகிறதுனால ஒரு 13 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 4வது நாளாக நம்மளுடைய முயற்சியில் நம்ம வெற்றி அடைய போகிறோம். ஸோ கன்சிஸ்டன்சியாக 4 நாள் இந்த முயற்சியில் நம்ம இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னையோட நம்ம 4 நாள் முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் எத்தனை நாட்கள், வருடத்துக்கு 365 நாட்களா? 365 நாட்களில் 4 நாள் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். இன்னும் 361 நாள் தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம டார்கெட்டை நம்ம சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுவோம். ஏன்னா நாட்கள் வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நான் இதை செய்ய மாட்டேன்னாலும் அது பாருங்கள், ப்ராப்பராக கிளம்புறானா விடியுது, கிளம்புற மாலையானா இரவு வந்துடுது. அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீனாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளும் ஒரு சிலதை ரொட்டீனாக பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. ஏன்னா நமக்கு பசிக்குதில்ல, ஒரு நேரம் சாப்பிட்டோம், நான் அடுத்த வேளை சாப்பிட மாட்டேங்கிற அந்த முடிவுக்கு நம்மளால் வரவே முடியல. ஏன்னா அது ரொட்டீன் ப்ராசஸ். திரும்ப அது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு பசி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன்னு சொல்லி முடிவு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு அடுத்த வேளை உடனே பசிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது போல தான் சில விஷயங்களை ரொட்டீனாக பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், கிழக்க போகணும்னா கிழக்க போய் தான் ஆகணும். அதோட பயணத்தோட இலக்கு அங்கே தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட இலக்கு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போகணும்னா அதான் பண்ணி ஆகணும். ரொட்டீனாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதுக்கு மாற்றாக நம்ம இப்போ நான் இன்றைக்கி கூட ஒரு பாட்டி கூட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க இனிப்பே சாப்பிட மாட்டாங்க. இனிப்பை அவாய்ட் பண்ணுற கேட்டகரியில் அவங்களும் வருவாங்க. அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க இனிப்பே சாப்பிட மாட்டாங்க. எதாச்சியாக கொஞ்சமாக இனிப்பு எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு உடல்நல பாதிப்பை கொண்டு வந்துருச்சு. அப்போ தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் சின்ன வயசுலலாம் என்னோடய பாட்டி சொல்லும் போதெல்லாம் நான் அவங்க சிரிப்பேன். என்ன நம்ம பாட்டி பொய் சொல்கிறாங்களா, என்ன இனிப்பு சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது அந்த மாதிரி நினைப்பேன். இப்போ நான் பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் என் பாட்டி உண்மையை சொல்லியிருப்பாங்களோ, என் பாட்டி எப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதான் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, நமக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன்னு சொல்கிறாங்க. உண்மை தான். அது போக அவங்க படிப்பறிவில் ஆனவங்க தான். ஆனால் அவங்க ரொம்ப கொஞ்சம் நாலேஜாக பேசினாங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அறிவாக பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அவங்க காலத்திலலாம் இந்த பயிரெலாம் 6 மாத பயிர்னால் அது 6 மாதம்தான் விளையும். பசுமாடு கன்று போடுதுன்னா அது காளை மாடோடைய உதவியால் தான் கன்று போடும். இப்போ நம்ம காலகட்டத்தை தான் அவங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சொன்னாங்க. இப்போது உங்களோட இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது 6 மாதம் விளைய வேண்டியது ஜனத்தொகையினால், இந்த பாப்புலேஷன் அதிகமானதுனால 3 மாதத்துலேயே விளையிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. பசுமாடெல்லாம் ஊசி மூலமாகவே கன்று போட ஆரம்பிச்சிருச்சு. யாருமே முறையான ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாமே சடனாக எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். பாப்புலேஷன்னால் எல்லாமே சிலதெல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு. சேஞ்ச் ஆனதுனால பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு இப்போது நம்ம ரொம்ப இந்த பிராய்லர் மாதிரி தான். இந்த கோழிங்கள்லாம் ஒரு 45 நாள்லேயே ஒரு 4-5 கிலோ வர மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கான மருந்து மாத்திரை ஊசின்ட்டு கொடுத்து அதை பார்த்தா ஒரு ஈவன் பார்த்தோம்னா தோராயமாக ஒரு 45 நாள் தான். 45 நாள்லேயே அது ஒரு 2.5 கிலோ 3 கிலோ ஓரளவுக்கு அதை ரெடி பண்ணிடுறாங்க. அது நமக்கு பாதிப்பை தானே ஒன்று பண்ணுது. நம்ம அதுவே வீட்டில் வளர்கிற கோழி பாருங்கள், வருட கணக்கானாலும் அதுவே அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உடல் பெருகணும். அது விட்டுட்டு அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மருந்து மாத்திரையினால் அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் கெடுதல், அதுங்களுக்கும் கெடுதல். அதுங்களால் பார்த்தீங்களா, நான் பண்ணையிலலாம் பார்த்துருக்கேன். அந்த கோழிங்கெலாம் நடக்கவே முடியாது. அது ரொம்ப ஒரு மாதிரி அதான் அந்த இயற்கைக்கு மாறாக அதை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது மேக்கப் தானே தவிர அதோட ஒரிஜினாலிட்டி ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது. சும்மா ஒரு கண் படைப்பு மாதிரி தான். ஒரிஜினாலிட்டி இல்லை. அதுக்கு உண்டான அந்த பவர் இல்லை. அது கோழி மாதிரிலாம் பறக்கலாம் செய்யாது. கோழியோட இனத்தை சேர்ந்தது, ஆனால் கோழி மாதிரி பறக்க செய்யாது. நாட்டுக்கோழி அப்படி இல்லை, பறக்கும். ஏன்னா அது ரியலாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக தான் இது டெவலப் ஆகிட்டுருக்கா. அதனால தான் இது டெவலப் ஆகுது. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸோ அந்த 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 இது உங்களுக்கு புரியுதில்ல நான் என்ன சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் நம்ம சில இதெல்லாம் மாற்றிட்டு உங்கள் தலைமுறையை தாண்டியதுக்கப்புறம் இன்னும் வரக்கூடிய தலைமுறையெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாலேஜாக பேசினாங்க. அவங்க சொல்கிறது உண்மை தானே. உண்மையிலேயே அது நம்ம சிந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. சிந்தித்து அதுக்கான தீர்வு என்னன்னு உண்மையிலேயே எனக்கும் தெரியல. எனக்கு இந்த ஜனத்தொகையில் திரும்பவும் அந்த பழைய மாதிரியே நம்ம அந்த விவசாய முறைகளை கையில் எடுத்தால் உணவு தட்டுப்பாடு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ இருக்க இந்த சூழலில் திரும்ப அதாவது இப்போ நான் மெட்ராஸ் தூரம் வந்துட்டேன். இப்போ போயிட்டு திரும்பவும் ஸோ இந்த மாதிரி தான் சில இதெல்லாம் காலம் கடந்து போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால்
இன்னும் நம்மளோட தலைமுறையில் ஓரளவுக்கு ஆனால் நம்ம நிலைப்படுத்தலாமே தவிர திரும்பவும் பழைய நிலைக்கே போய் இதை ஈக்குவல் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. என்னோடய நாலேஜெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சிலதெல்லாம் அடாப்ட் ஆகிக்கலாம். சிலது வந்துட்டு இப்போ வந்துட்டு சிலதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிலதுக்கெலாம் எனக்கே தீர்வு என்னன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கோம். இதுக்கெலாம் என்ன தீர்வு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு? ஏன்னா இப்போ எல்லோரும் நமக்கே சில விஷயங்களை நமக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி தான் நமக்குள்ளே திணிக்க தான் செய்கிறாங்க. நம்மளும் திணிக்கப்பட்டுட்டோம். இதை தாண்டி நம்மளால் வெளியே போகிறதும் கஷ்டம். ஸோ அசோக் இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே அசோக், பாய். தேங்க்யூ ஸோ மச். இந்த 4th 4வது டேவை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ட்ரீ ஹவுஸை பாரு. பாய் அசோக்.